ஒரு சமயம் நாரதருக்கு ஒரு சிஷ்யன் இருந்தான். அந்த சிஷ்யன் அழைச்சிட்டு அவர் பிரம்மலோகம் போனார். அந்த பிரம்மலோகத்துல சபை நடக்கிறது. நாரதர் உட்கார்ந்து இருக்கார், பக்கத்துல சிஷ்யன் நின்று இருக்கான். யமதர்மராஜா அந்த சிஷ்யனையே ஊத்து பார்த்துட்டான், முறைச்சு பார்த்துட்டான். நாரதருக்கு பயம் வந்துடுது, நம்ம சிஷ்யனை யமதர்மராஜா பார்க்கறான்னா இது ஏதோ வேலை நடக்க போறது அப்படின்ட்டு தன்னுடைய தபோ மகிமையினால சிஷ்யனை மறைய மறைஞ்சுட்டான். அடுத்து தபோ வலிமை மறைஞ்சு கொடுத்து அதெல்லாம் சபையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் நாரதர் யமதர்மராஜா எல்லாம் ஒருத்தருக்கு பேசிடுச்சு. என்ன யமதர்மராஜா, என் சிஷ்யனையே ஊத்து பார்த்துருந்த, நீ ஏதோ பண்ண போறேன்னு தெரிஞ்சுட்டேன், அதனால என் தபோ மகிமையினால என் சிஷ்யனை மறைய வச்சுட்டேன் பத்தியா, எப்படி அப்படின்னா நாரதர், சுவாமி உமக்கு நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லணும்னு அதுக்கு தான் வெயிட் பண்ணினேன். திருப்பி உங்க சேவிக்கிறேன். நீர் பண்ணின உபகாரத்தை சொல்லி மாடாது. நான் என்னடா உபகாரம் பண்ணேன்? இல்லை, உங்க சிஷ்யனை நீர் அழைச்சிட்டு வந்தீர். அவர் என்ன பண்ணார், யமதர்மராஜா பார்க்கறான்னு தெரிஞ்ச உடனே தன் தபோ மகிமையினால அவனை இமயமலைக்குள்ள காற்று கூட புகர முடியாத ஒரு குகைக்குள்ள தன்னந்தனியா உட்கார வச்சு செக்யூரிட்டி போட்டார். யமன் கண்ணில் படாமல் அவனை ஒழிச்சு வச்சுட்டார். அவன் சேஃப்டியா இருக்கான்றதுனால நாரதருக்கு சந்தோஷம். ஆனா யமதர்மராஜா சொன்னான், சுவாமி அவனுடைய கர்மா பிரகாரம் இமயமலையில குகைக்குள்ள மண்டையில கல் விழுந்து அவன் மரணம் அடையிடமே, இவன் பிரம்மலோகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கானே, இவனை எப்படி நான் இங்கே தூக்கிட்டு போறது நான் யோசிச்சிருந்தேன். என் பேர்பட்ட உபகாரம் நீர் பண்ணி நீர் எனக்குதான். நான் கஷ்டப்படல, நீரா கொண்டு போய் அவளை சேர்த்து வச்சுட்டீரே சுவாமினா.